ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், யாவற்றைனா 100% தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. கிருபைன்னு சொல்லும் பொழுது தகுதி இல்லாதவர்கள் தேவன் காமிக்கிற தயவு. சமாதானம் சொல்லும் பொழுது ஒரு நன்மையும் குறைவில்லாத வாழ்க்கை பெருகுது. இரக்கம் கிருபை, தயவு கிருபை, தீர்க்காயுசு கிருபை, நல்ல நிறைவான வாழ்க்கை கிருபை, நல்ல வீட்டில் வாழ்றது கிருபை, பிள்ளைகள் பிறப்பது கிருபை, பிள்ளைகள் சத்தியத்தில் வளர்கிறது கிருபை, அத்தனையும் கிருபை. அந்த கிருபை எப்படி பெறுகிறது என்றால், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. இந்த அறிவினாலேன்னு சொல்லும் பொழுது ஒருவரை குறித்து அறிகிறதில்லை, அவரையே அறிகிறது. க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. இப்போ என்னை பற்றி ஒருத்தர் குறை சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், என்னை பற்றி ஒருத்தர் குறை சொன்னார் என்றால் என்னை அவர் அறியவில்லைன்னு அர்த்தம், என்னோட அவர் சரியாக பழகலைன்னு அர்த்தம். அதே போல் தேவனை ஒரு மனிதன் அறிந்தான் என்றால் தேவனை குறித்து எந்த குறையும் சொல்ல மாட்டான். இது தேவனை குறித்து அறிகிறதல்ல, தேவனை அறிகிறது. யோபுடைய பிரச்சனை என்னன்னா, தேவனை அறியலை, தேவனை குறித்து அறிந்திருந்தார். தேவன் சில நேரத்தில் வியாதியும் கொடுப்பாரு, சில நேரத்தில் பிள்ளைங்க எடுத்துருவாரு, சில நேரத்தில் சொத்தையும் கொடுத்துருவாருன்னு சொல்லி தான் கர்த்தர் கேட்குறாரு, நம்ம 2 பேரும்னா பேசி பார்ப்போமா, வழக்காடி பார்ப்போமா? அப்போ யோபு மனம் திரும்புகிறாரு. இது வரைக்கும் காதில் கேட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் காண்கிறது. தேவனை அறிகிற அறிவு தாங்க கிருபை ஃப்ளோ பண்ண வைக்குது. அதுக்கப்புறம் இழந்த அத்தனையும் 2 மடங்கு பெட்டரான லைஃப் கொடுத்தாரு. அதான் கிருபை கொடுத்தது. கிருபை நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதுன்னா அதில் ஒரு குறைவு இருக்காது. தேவனை குறித்து அறிவதில்லை, தேவனை அறிவது. அதனால தான் தேவனோட நம்ம நேரம் செலவழிக்கிற ஒவ்வொரு நேரமும் முக்கியம். வாசிப்போம் 3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளினதுமன்றி, அவருடைய திவ்ய வல்லமை கொடுக்குது, அவருடைய டிவைன் பவர் கொடுக்குது. அவருடைய டிவைன் பவர் என்ன? அதான் கிருபை. தேவனுடைய தெய்வீகமான வல்லமை, உன்னதத்தின் பலன். கிருபைங்கிறது தகுதி இல்லாதவனுக்கு தேவன் காமிக்கிற தயவு. அது ஒரு எபிலிட்டி கொடுக்குது. எந்த எபிலிட்டி கொடுக்கணும்? காட்ஸ் எபிலிட்டி கொடுக்குது. உங்க மாம்ச பலத்தினால் செய்ய முடியாதை தேவ பலத்தை கொண்டு செய்கிறது. கர்த்தருக்கு ஒரு மனிதன் ஊழியத்தை கலைக்கிறார். அவனுக்கு பேச்சு வல்லவன், வாக்கு வல்லவன் இல்லாமல் இருக்கலாம். அவனை ஊழியத்துக்கு அழைத்து அவனை அந்த அனாயிண்டிங்கை வைக்கிறார் என்றால் அந்த ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய சகல ஆற்றல் உனக்கு உண்டாகும். எப்படி உண்டாகுன்னா அதான் தெய்வீக வல்லமை. ஜீவனுக்கும் இந்த பூமி வாழ்க்கைக்கு வேண்டிய நிறைவான வாழ்க்கை, குறைவில்லாத வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, கடன் அடைத்து கடன் கொடுக்கிற வாழ்க்கை, 4 பேருக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய வாழ்க்கை, பொருளாதாரத்தில் சக்சஸாக வாழக்கூடிய வாழ்க்கை. அதே போல தேவனுடைய தொடர்பு, தேவனுடைய ஐக்கியம், ஆவியானவரை பெற்று அனுபவிப்பது, பரிசுத்தாவியை பெறுவது, அந்நிய பாஷை பெறுவது, இவை அனைத்தையும் கொடுப்பது தேவனுடைய திவ்ய வல்லமை. நீங்கள் மனிதனுடைய எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அது குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், பொருளாதார பிரச்சனையாக, எந்த பிரச்சனையும் அவன் சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பதில் தேவனுடைய கிருபை. ஒரே பதில் தேவனுடைய கிருபை தான். எல்லாம் தேவனுடைய கிருபை கொடுத்துருக்குங்க. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றைனா 100% ஒரு புள்ளி கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு கிடையாது, அத்தனையும் கிருபை கொடுத்துருக்கு. ஆனா எல்லாரும் அனுபவிக்கிறாங்களா? இல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? எல்லாரும் சுகமா இருக்காங்களா? எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்காங்களா? எல்லாம் நிறைவா இருக்காங்களா? இல்ல. அப்ப கர்த்தர் பாரபட்சம் உள்ளவரா? அப்படித்தானே அர்த்தம். சிலருக்கு தான் கர்த்தர் கொடுக்குறாரு, சிலர் தான் வாழ வைக்கிறாரு, சிலர் வாழ வைக்கல, சிலர் ஏழ்மையிலையும் வறுமையிலையும் கஷ்டத்திலையும் கடைசி வரை பாடுபட்டே இருக்காங்க. அப்போ நாங்கள் தேவனுடைய கிருபைக்கும் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. சிலரை கொடுத்தாருன்னு சொல்லலை,
அத்தனை பேர் கொடுத்துருக்குறாரு. அதனால் அவருடைய திவ்ய வல்லமைங்கிறது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய, அதுக்கு எவன் ரெஸ்பாண்ட் பண்ணுறானோ, கிருபையில் ரெஸ்பாண்ட் பண்ணுறானோ, வாழ்க்கை வந்து அழகான வாழ்க்கையாக இருக்கும். கீழே இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, கேட்டுக்கு தப்புறது மட்டுமல்ல, அவருடைய நேச்சர்லே பங்கு பெறும்படியாக நம்ம மாத்துறார். அவருடைய நேச்சர் குறைவு கிடையாது. தேவன் அவங்க மனசில் என்ன வரும்? குறைவுபட்டவர், வியாதிப்பட்டவர் அப்படி வருமா? தேவன் அவங்க மனசில் என்ன வருங்க? பரிபூர்ணம், ரிச்சு. அதான் தேவன். ரட்சிக்கப்படுறது கேட்டுக்கு தப்புறதில்ல, திவ்ய சுவாபத்தில் பங்கடைவது. எப்படி பங்கடைகிறோம்? பங்குள்ளலாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாக்கு தத்தங்களால தான் தேவனுடைய கிருபை. அத்தனை வாக்கு தத்தங்களும். வாக்கு தத்தம் என்னங்க? வாக்கு தத்தம்னா என்ன? ஆசீர்வாதங்க. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஒரு ஆசீர்வாதம். சொன்னது இப்போ கர்த்தருடைய மேன்மையாக வைப்பாருன்னு சொல்கிறோம். அது என்னது? வாக்கு தத்தமாக பார்ப்பீங்களா, ஆசீர்வாதமாக பார்ப்பீங்களா? தேவனுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் கிருபையின் ஆசீர்வாதங்கள். அதுக்கு நம்ம தகுதி கிடையாது. மக்கள் சொல்லுவாங்க தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் கண்டிஷனல்மாங்க. ஆபிரகாமோடு பண்ண ஆசீர்வாதத்தில் ஏதாவது நிபந்தனை இருக்கா? ஆபிரகாமும் ஈசாக்கு யாக்கோபும் அவர்களோடு கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்தாரா? அவங்களோட வந்து பேசும்போதெல்லாம் வாக்கு தத்தம் கொடுத்தாருங்க. எந்த வாக்கு தத்தங்களையும் ஒரு நிபந்தனை கிடையாது. ஃப்ரீ ஆசீர்வாதத்தை அள்ளி விடுறாரு. அதையும் 12 படிச்சு பாருங்க. உன்னை மேன்மையாக வைப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பயக்கிறவர்கள் சபிக்கப்பட்டு போவாங்கிறாரு. எந்தவித கண்டிஷன் கிடையாது. இப்படி இருந்தா அதான் வாக்கு தத்தங்கள். தேவனோட வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் கிருபையின் வாக்கு தத்தங்கள். சொன்ன சொல் புரியுதா? தேவனுடைய திவ்ய வல்லமை கொடுக்குது. அந்த திவ்ய வல்லமையில என்ன நடக்குது? கேட்டுக்கு தப்புறோம். இந்த உலகத்தில் அத்தனை கேட்டுக்கும் தப்புறோம். மரணம், வியாதி, தரித்திரியம், அவமானங்கள், நிந்தைகள் அத்தனை கேட்டுக்கும் தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்கு பெறுகிறோம். எப்படி பெறுகிறோம்? கிருபையினாலே. அந்த கிருபைக்கு நாம் கொடுக்கிற ரெஸ்பான்ஸ்.